ஏங்க இப்படி நாயின்னு பேசுகிறீங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சில பேருக்கு தோணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சில பேர் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ப்ளூ கிராஸ் குரூப்பு, அனிமல் லவர்ஸ் குரூப்பு அப்படின்லாம் இருக்குது. எல்லா ஊருக்கும் இருக்குது. இப்போ கோயம்புத்தூர் குரூப்பு, திருச்சி குரூப்பு அப்படின்னு சொல்லி விலங்குகள் நல ஆர்வலர்கள் எல்லாருமே அந்த குரூப்பில் இருப்பாங்க. பிஎஃப்ஏனா பீப்புள் ஃபார் அனிமல்ஸ் அப்படின்ற குரூப்பு, அந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்க. இப்போ நீங்கள்லாம் அதில் இல்லை இல்லையா? ஆனால் அதில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் இவ்வளோ பேர் நாயை பற்றி பேசுகிறாங்க, பூனையை பற்றி பேசுகிறாங்க அப்படின்லாம் உங்களுக்கு தானாகவே தெரிய வரும். அந்த அளவுக்கு கொடுமை நடக்குது. நாயின்னு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கு அந்த அளவுக்கு கொடுமை, கண்ணாலேயே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, நாய்க்குட்டிங்க மேலே வண்டி ஏற்றுறது, கண்ணு வெளியே வந்த நாய்ங்க, அதெல்லாம் பார்க்கவே முடியாத அளவுக்கு கொடுமையெல்லாம் இந்த நாய்களுக்கு நடக்குது. அதில் நான் ஒரு 2-3 சொல்கிறேன். நடந்தது, உண்மையாக நடந்தது, அந்த குரூப்பில் வந்தது சொல்கிறேன். ஒரு ஆவடியை, எந்த ஊருன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் சென்னையில் தான். ஒரு கவுன்சிலர் அவர். அந்த கவுன்சிலர் வீட்டு மேலே இருக்கவங்க அந்த வீட்டுக்கு கீழே ஒரு நாய் இருந்திருக்கு. அது பாட்டுன்னு அழகாக குழந்த மாதிரி இருக்குது. நல்லா அவங்க அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு, அது நெத்தியில் குங்குமம்லாம் வச்சு அழகாக அது யார் கூப்பிட்டாலும் போகிறது, அவங்க வீட்டில் சாப்பாடு வச்சா சாப்பிட்றது, அந்த ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருந்திருக்கு. இந்த கவுன்சிலர் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பிஸ்கெட்டு அப்படின்னு சொல்லி அதை கூப்பிட்ருக்காரு. அதுவும் பாசமாக இந்த பிஸ்கெட் கொடுக்குறாங்கன்ட்டு கிட்ட போயிருக்கு. ஒரே அடி வச்சு அந்த நாயை கொன்னுட்டார் அவர். அப்புறம் இதை மேல் வீட்டில் இருந்தவங்க கேஸ்லாம் கொடுக்கலான்ட்டு அவர் மேலே கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் தெனாவட்டா அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது என்னன்ற மாதிரி அவர் ஒரு இதுவாக இருந்திருக்காரு. அவர் ஒன்றும் பண்ண முடியல. லாஸ்ட்டில் கடவுள் தான் பார்க்கணும். இன்னொருத்தவங்க பூ கட்டுற வியாபாரம் செஞ்சுட்டு நிறைய நாய்ங்களுக்கு வீட்டில் அந்த கோழி கால் இருக்கு இல்லையா, அதை வாங்கி நல்லா ஒரு குண்டா ஃபுல்லாக சாப்பாடு செஞ்சு போடுறவங்க, அந்த மாதிரி போட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு வயசானவர் இன்னும் அந்த தெருவில் இருக்க சில பேர் சேர்ந்துக்கிட்டு மார்லேயே, அவங்க நெஞ்சிலேயே எட்டி உதச்ச அந்த வீடியோ. எனக்கு உள்ளே போயெல்லாம் நான் இதை பார்க்க மாட்டேன், ஷேரும் பண்ண மாட்டேன். பரபரப்பாக பேசுகிறாங்க, மாறி மாறி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இல்லை அழுகுற சிம்பிள்லாம் போட்டாங்கனாலே எனக்கு பயம் வந்துடும். உள்ளே போயெல்லாம் பார்க்குற அளவுக்கோ உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுற அளவுக்கோ எனக்கு தைரியம் கிடையாது. அந்த அளவுக்கு கொடுமைங்கள்லாம் நடக்குது. யாருக்கும் மனுஷங்கிட்ட சண்டை போடணும், நாய் பெருசு அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. நீங்கள் கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோடு நடந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தெருவில் இருக்க ஜீவன்களுக்கு சாப்பாடு போடுங்க. அவங்க கேட்குறது அது ஒண்டி தான், வேறு எதுவும் கிடையாது. சாப்பாடு தண்ணி வேறு எதுவுமே உங்ககிட்ட அவங்க கேட்குறது கிடையாது.